மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னது அது? இப்போ நாங்க தோட்டத்துக்கு வந்த மாதிரி தானே பாக்குறீங்க? இது தோட்டம் இல்லை கலிஃபா, இது இப்ராஹிம் ஃபார்ம். இது வந்துட்டு ஒரு மினி ஜூ. இது நார்த்தாமலையில இருக்கு. நார்த்தாமலைன்னா எங்க இருக்குக்கா? திருச்சியில இருந்து புதுக்கோட்டை போறோம்ல, அந்த வழியில நார்த்தாமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. திருச்சியில இருந்து பார்த்தா அது வந்து 35 கிலோமீட்டர் தான்டா. அப்படி இங்க என்னக்கா ஹைலைட் இருக்குது? அப்படி என்னதாக்கா இங்க இருக்குது? சொன்னால் புரியாதுடா, பார்க்க பார்க்க பரவசமா ஆயிருவடா நீ. வாடா உள்ளக்க போலாம். இங்கயா பஞ்ச கல்யாணி இருக்குது, ஆஸ்ட்ரிச் இருக்குது, பாக்கெட் மங்கி இருக்குது, கேமல் இருக்குது, 4 கொம்பு கோட் இருக்குது, இன்னும் இது போன்ற நிறைய வகையான அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல் மின்னலுங்கிறா, மின்னல் மாதிரி சரட்டுன்னு போகுது, அப்புறமா மின்னலுங்கிறா, மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது. என்ன யாருக்கா அது? டாங்கிடா, இது கூட தெரியல. இதுதான்டா தம்பி பஞ்ச கல்யாணி. இதுதான் பாக்கெட் மங்கி. இது வந்துட்டு நம்ம பாக்கெட் குள்ளக்க வைக்கிற அளவுக்கு சின்னதா இருக்கும். அது வந்துட்டு அதோட பேபிஸ் ரெண்டும் என்ன கேஸ் குள்ளக்க வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க பாத்தீங்களா பஃபலோ, இதெல்லாம் என் தம்பியோட ஃப்ரெண்டு தான். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. நண்பேண்டா. ரெண்டு ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு, ரெண்டும் அழகா இருந்துச்சு. அதுக்கு நாங்க தீனி கொடுத்தோமே. என்னக்கா ஆஸ்ட்ரிச் கிட்ட போய் ஹைஃபை பண்ணிட்டு இருக்கீங்க? ஹைஃபை பண்ணலடா, அதை பிடிக்கலான்னு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஓ, நீங்க அவ்வளவு பெரிய
இந்தா பாரு புடிச்சிட்டோம்ல, நாங்களாம் அப்பவே அப்படி. ஏய் நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்ல வேணாம். போங்கடா போங்கடா, பிள்ளையோட்டில படிக்க வைங்கடா. இனிமே பாருங்க, நாங்க பிடிக்கும் போதெல்லாம் ஆஸ்ட்ரிச் பக்கத்திலேயே இருந்துச்சு. நம்ம ஸ்பான்சர் போகும்போது பயந்து ஓடுது. ஏன்னு கேட்டா, நீங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, முக்கியமா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுச்சு. அதனால மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. ஐயோ பாவம், நம்ம ஸ்பான்சரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஆஸ்ட்ரிச் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்காண்டி ஆஸ்டேஜுக்கெல்லாம் நாங்க போய் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம். நம்ம இன்ஷால்லா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாதுக்கா. ஏண்டா, முயற்சி செஞ்சா முதுகு தாங்கும். இந்த வாத்தெல்லாம் மணி வாத்துன்னு சொல்றாங்க. இது பாக்குறதுக்கே பியூட்டிஃபுல்லா அழகா இருக்குது. இது நம்ம கலிஃபா மாதிரியே தகு தகு தகுன்னு நடக்குது. அதெல்லாம் ஏன் சொல்றீங்க, அதெல்லாம் ஏன் சொல்றீங்க, அதெல்லாம் நீங்களாம் சொல்லவே கூடாது. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடை பாத்தீங்களா? காதெல்லாம் பெருசா இருக்குது, டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டை நம்ம பார்த்தாச்சு. பக்கத்துல பார்த்தா வான்கோழிங்க எல்லாம் இருந்துச்சு. வான்கோழிய பார்க்கும் போது மயில் மாதிரி அழகா இருந்துச்சு. பொய் சொல்லணும்க்கா, ஆனா பொருந்து பேசணும்க்கா.
குதிரையை பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா ஒயிட்டா, அதுவும் பியூர் ஒயிட்டா இருக்கு. இது வந்துட்டு ஹை கிளாஸ் குதிரை. இதெல்லாம் ரொம்ப வந்துட்டு ரேட் அதிகம். இப்படிதான் ஆரம்பத்துல என் தம்பியும் பிறந்தப்ப அழகா இருந்தான். இப்ப எப்படி இருக்கான்னு பாருங்க. சின்ன பிள்ளைல சிக்கனு செவத்த குட்டியா இருந்தான். இப்ப பக்குன்னு கருத்த குட்டியா மாறிட்டானே. நாங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருப்போம்ல. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? இதோட பார்ட் 1 வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. பார்ட் 2 கூடிய சீக்கிரத்துல நாங்க போடுறோம். இது சும்மா ஆரம்பம் தான். இனிமேல் என்னெல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க. ஸ்னேக்லாம் நாங்க பிடிப்போம். பை பை டாடா, see you, goodbye.